கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 1 சாமுவேல் 16:18. கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, தாவீதோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரா? அநேக கேள்விக்குறிகளில் தாவீதோடு தேவன் இருந்தார். பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான்னா, வாசிப்பதில் தேறினவனாக இருந்தான். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். இப்படிப்பட்ட ஒரு அநேக குணாதிசயங்கள் அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? கர்த்தர் விரும்புகிற மகளாக வாழுறீங்களா? தாவீதின் தேவன் என்று உங்கள் தேவன் இல்லையா? கர்த்தர் அவனோடு இருந்தார் இல்லையா என்று உங்களோடு இருக்க மாட்டாரா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, தாவீதோடு இருந்த தேவன் என்னோடு நீங்கள் இருங்கப்பா, நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி இந்த தினம் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கணும். அவரோடு நீங்கள் பேசணும். பேசும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த தினம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.